மகாசேனருடைய அரண்மனையில இளவரசரும் வந்தியத்தேவனும் ஆழ்வார்க்கடியானும் தங்கி இருக்காங்க. அப்போ வந்தியத்தேவன் இளவரசர்கிட்ட, நாம திரும்பி வரும்போது நம்ம காப்பாத்தின அந்த பெண்மணி யாரு அப்படின்னு கேட்குறான். அந்த கதையை தெரிஞ்சுக்கணும்னா என் பக்கத்துல வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்றாரு இளவரசர். ஆழ்வார்க்கடியானும் வந்தியத்தேவனும் அவருக்கு பக்கத்துல போய் உட்கார்றாங்க. அவங்க கிட்ட தன்னை பல தடவை காப்பாத்தின அந்த வாய் பேச முடியாத பெண்ணை பத்தி இளவரசர் சொல்றாரு. அந்த கதையை சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அந்த மாளிகையோட பலகணி பக்கத்துல இருந்து அந்த ஊமை பெண் இளவரசரை சைகை மூலமா கூப்பிடுறா. இளவரசர் அருள்மொழித்தேவர் என்னன்னு கேட்டப்போ அவங்கள தன்னோட புறப்பட்டு வரும்படி அந்த பெண்மணி சொல்றா. அந்த பெண்மணி அவங்கள கூட்டிட்டு போய் ஒரு மண்டபத்தில் இருக்கிற ஓவியங்களை காட்டுறா. இதெல்லாம் தான் முந்தின பகுதியில் நடந்தது. அந்த நிகழ்வோட தொடர்ச்சியை தான் இந்த பகுதியில் கேட்க போறீங்க. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதை ரேடியோ தமிழ். அமரர் கல்கி அவர்கள் எழுதிய பொன்னியின் செல்வன் நாவலுடைய 2வது பாகத்தை வாசிச்சுட்டு இருக்கோம். இதுவரைக்கும் 38 அத்தியாயங்களை கேட்டிருக்கீங்க. தொடர்ச்சியை இந்த பகுதியில் கேட்க போறீங்க. கதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 39. இதோ யுத்தம். வந்தியத்தேவன் உரையிலிருந்து கத்தியை எடுங்கள் என்று சொன்ன உடனே இளவரசர் இதோ எடுத்து விட்டேன் என்று பட்டாக்கத்தியை உருவி எடுத்தார். அதே சமயத்தில் வந்தியத்தேவனும் உரையிலிருந்து கத்தியை எடுத்தான். அவை பிரம்மாண்டமான ராட்சத கத்திகள். அனுராதபுரத்து போதி மரத்தின் அருகில் குதிரைகளுடன் வந்து நின்றவர்கள் அந்த கத்திகளையும் கொடுத்து விட்டு சென்றார்கள். இளவரசர் குதிரையிலிருந்து கீழே குதித்து, கீழே வா, இறங்கி, உன்னுடைய அதிக பிரசங்கித்தனத்தை என்னால் பொறுத்து கொண்டிருக்க முடியாது, இங்கேயே ஒரு கை பார்த்து விட்டுத்தான் போக வேண்டும் என்று கடுமையாக கூறியதும் வந்தியத்தேவன் திகைத்து போனான். இது விளையாட்டா வினையா என்று அவனுக்கு தெரியவில்லை. எனினும் இளவரசர் குதிரையிலிருந்து இறங்கிவிட்டபடியால் அவனும் இறங்க வேண்டியதாயிற்று. என்ன ஐயா, ஏன் தயங்குகிறீர்? நேற்று இரவு என்னை நீர் அவமானப்படுத்த பார்த்தீரல்லவா? உம்முடைய பாட்டன் வீட்டு அரண்மனை முற்றத்தில் என் பாட்டன்மார்கள் வந்து காத்திருந்தார்கள் என்று சொல்லவில்லையா? அவர்களுடைய குடை, சிவிகை ஆகியவற்றை புலவர்கள் தட்டி கொண்டு போவதை பார்த்து பொறுமினார்கள் என்று கூறவில்லையா? அதை நினைத்து பார்க்க பார்க்க எனக்கு பொறுக்க முடியவில்லை. 2இல் 1 தீர்த்து கட்டிவிட்டுத்தான் இங்கிருந்து புறப்பட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே இளவரசர் 2 கையினாலும் தனது பட்டாக்கத்தியின் அடியை பிடித்து சுழற்றி கொண்டே வந்தியத்தேவனிடம் அணுகினார். வந்தியத்தேவனும் 2 கையினாலும் கத்தியை பிடித்து சுழற்றத் தொடங்கினான். ஆரம்பத்தில் அவனுடைய மனதில் குழப்பமும் தயக்கமும் குடிகொண்டிருந்தன. போக போக மனம் திடப்பட்டது. வீரவெறி மிகுந்தது. எதிரி தன் போற்றுதலுக்குரிய இளவரசர் என்பதை மறந்தது. எதற்காக இந்த சண்டை எனும் எண்ணமும் மறைந்தது. எதிரியின் கையில் சுழலும் கத்தி ஒன்றே அவனது கண் முன்னால் நின்றது. அக்கத்தியினால் தாக்கப்படாமல் தான் தப்புவது எப்படி, அதை தட்டி எறிந்துவிட்டு எதிரியை காயப்படுத்துவது எப்படி என்ற ஒரே விஷயத்தில் அவனுடைய கவனமெல்லாம் பதிந்திருந்தது. இளவரசருடைய காரியம் முதலில் ஆழ்வார்க்கடியானுக்கு விளங்கவில்லை. ஆனாலும் அதில் ஏதோ ஒரு நோக்கம் இருக்க வேண்டும் என்று அவன் நினைத்து கொண்டான். வருகிறவர்களை தடுத்து நிறுத்துவதற்கும் அவர்கள் இன்னார் என்று தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப நாம் செய்ய வேண்டியதை நிர்ணயிப்பதற்கும் அது ஒரு உபாயமாயிருக்கலாம். ஆகவே அந்த 2 வீரர்களுடைய குதிரைகளையும் சாலை மத்தியில் குறுக்கே நிற்கும்படி விட்டு அவற்றின் தலைக்கயிறுகளை பிடித்து கொண்டு ஆழ்வார்க்கடியான் காத்திருந்தான். சாலையில் எதிர்ப்புறமிருந்து வந்து கொண்டிருந்த குதிரை வீரர்கள் நெருங்கி வந்தார்கள். அவர்களுக்கு மத்தியில் புலிக்கொடி பறந்து கொண்டிருந்ததை பார்த்ததும் ஆழ்வார்க்கடியானுடைய கவலை நீங்கியது. வருகிறவர்கள் நம்மவர்கள்தான். ஆனால் யாராயிருக்கும்? அவர்களில் முன்னால் வந்த கட்டியக்காரர்கள் அந்த விஷயத்தை பறையறைந்து அறிவித்தார்கள். ஈழத்து போரில் மகிந்தனை புறங்கண்ட இலங்கை படைகளின் சேனாதிபதி, வைகை ஆற்று போரில் வீரபாண்டியன் தலை கொண்ட கொடும்பாளூர் பெரிய வேளார் பூதி விக்ரமகேசரி மகாராஜா விஜயமாகிறார், பராக் பராக் என்று ஒரு இடிமுழக்க குரல் ஒலித்தது. பல்லவகுல தோன்றல் வைகை போரில் வீரபாண்டியன் தலை கொண்ட வீராதி வீரர், வடபெண்ணை போரில் வேங்கிப்படையை முறியடித்த பராக்கிரம பூபதி பார்த்திபேந்திரவர்மர் விஜயமாகிறார், பராக் என்று இன்னொரு இடிமுழக்க குரல் ஒலித்தது. இப்படி கட்டியம் கூறியவர்களுக்கு பின்னால் சுமார் 30 குதிரை வீரர்கள் வந்தார்கள். அவர்களுள் நடுநாயகமாக கம்பீரமான வெள்ளை புறவிகளின் மீது சேனாதிபதி பெரிய வேளாரும் பார்த்திபேந்திரனும் வீற்றிருந்தார்கள்.
குதிரை வீரர்களை தொடர்ந்து அம்பாரியுடன் ஒரு பெரிய யானை வந்தது. இன்னும் சிறிது தூரத்துக்கு பின்னால் வந்த காலாட்படை புழுதி படலத்தில் மங்களடைந்து காணப்பட்டது. முன்னால் வந்த குதிரை வீரர்கள் வழியில் ஏற்பட்ட தடையினால் அதிருப்தி அடைந்தவர்களாக தோன்றினார்கள். யார் அது? விலகு, வழிவிடு என்று சில குரல்களும் கேட்டன. பின்னர் அந்த கூட்டத்தில் கசமுசா கசமுசா என்ற ரகசிய பேச்சுவார்த்தைகளும் ஓஹோ ஆஹா என்ற வியப்பொலிகளும் எழுந்தன. வீரர்கள் குதிரைகள் மீதிருந்து குதித்தார்கள். கத்தி சண்டை போட்டவர்களை சூழ்ந்து கொண்டு நின்றார்கள். பூதி விக்ரமகேசரியும் பார்த்திபேந்திரனும் கூட குதிரை மீதிருந்து பூமியில் இறங்கிவிட்டார்கள். வீரர்களின் முன்னணியில் வந்து நின்றார்கள். பார்த்திபேந்திரன் படபடத்தான். விக்ரமகேசரியிடம், பார்த்தீர்களா, வல்லத்தானை பற்றி நான் சொன்னது உண்மையா இல்லையா? சுத்த அதிக பிரசங்கி. இளவரசரிடமே தன் கைவரிசையை காட்டத் தொடங்கிவிட்டான். இதை நாம் பார்த்து கொண்டு சும்மா இருப்பதா என்று தன் கையில் இருந்த கத்தியை ஓங்கினான். பூதி விக்ரமகேசரி அவனுடைய கையை பிடித்து தடுத்தார். கொஞ்சம் பொறுங்கள், பார்க்கலாம். என்ன அற்புதமான கத்திப்போர்! இந்த மாதிரி பார்த்து எத்தனையோ நாளாயிற்று என்றார். சற்று பின்னால் வந்த காலாள் வீரர்கள் சுமார் 300 பேர் அவர்களும் வந்து சேர்ந்தார்கள். வட்ட வடிவமாக நின்று வேடிக்கை பார்க்கலானார்கள். இதற்குள் யானை மேல் அம்பாரியிலிருந்து ஒரு பெண் கீழே இறங்கினாள். குதிரைகளுக்கும் வீரர்களுக்கும் இடையே அவள் புகுந்து வந்து வேடிக்கை பார்த்த வட்டத்தின் முன்னணியில் நின்று கொண்டாள். அவளுடைய முகத்தில் அச்சமயம் குடிகொண்டிருந்த கிளர்ச்சியை இப்படி என்று சொல்ல முடியாது. சிறிது நேரத்துக்கெல்லாம் அவள் தன் கூந்தலில் செருகியிருந்த காம்புடன் கூடிய மலரை எடுத்துக்கொண்டாள். அதை அப்படியும் இப்படியும் சுற்றி சுழற்றத் தொடங்கினாள். கத்திகள் சுழன்ற தாளத்துக்கு இசைய அவளுடைய கையில் இருந்த பூவின் தண்டு சுழன்றது. இந்த பெண் யார் என்று நாம் சொல்ல வேண்டியதில்லை. ஆமாம், பூங்குழலியை மறக்க முடியாதல்லவா? சிறிது நேரம் வரையில் அவளுடைய முகத்துக்கு எதிரே இளவரசர் முகம் தெரியும்படியாக அவ்வீரர்கள் நின்று போரிட்டனர். கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து பாதி விட்டம் சுற்றி வந்தனர். கடைசியில் வந்தியத்தேவனுடைய முகம் பூங்குழலியின் முகத்துக்கு எதிராக வந்தது. பூங்குழலியை பார்த்ததும் வியப்பினால் அவனுடைய கவனம் சிதறியது. அந்த ஒரு கண நேரமே இளவரசருக்கு போதுமானதாக இருந்தது. வந்தியத்தேவனுடைய கத்தியின் மீது இளவரசரின் கத்தி தாக்கியது. வானர்குல வீரன் தடுமாறினான். அவனுடைய கைப்பிடியிலிருந்து நழுவி பட்டாக்கத்தி கீழே விழுந்தது. சுற்றிலும் கூடியிருந்தவர்கள் அச்சமயம் எழுப்பிய ஆரவாரம் கடலின் ஓசையை ஒத்து இருந்தது. அவ்வளவு ஆரவாரத்தையும் மீறிக்கொண்டு ஒரு இளம்பெண்ணின் உற்சாகமான சிரிப்பொலி கேட்டது. வந்தியத்தேவன் கீழே விழுந்த கத்தியை எடுப்பதற்கு பிரயத்தனம் செய்தான். இதற்குள் இளவரசர் பாய்ந்து சென்று அவனை கட்டி தழுவிக்கொண்டார். நீர் என்னுடைய வாளுக்கு தோற்கவில்லை. வாளுக்கு வாள் சமமான லாகவத்துடன் போரிட்டீர். ஆனால் ஒரு பெண்ணின் கண் வாளுக்கு தோற்றீர். இதில் அவமானம் ஒன்றுமில்லை. எல்லாருக்கும் நேரக்கூடியதுதான் என்றார். வந்தியத்தேவன் அதற்குள் ஏதோ சமாதானம் சொல்ல ஆரம்பித்தான். அதற்குள் சேனாதிபதி பூதி விக்ரமகேசரியும் பார்த்திபேந்திரனும் அவர்களை நெருங்கி வந்துவிட்டார்கள். இளவரசே, இந்த பிள்ளையை நான் தான் தங்களிடம் அனுப்பினேன். இவன் ஏதாவது தவறாக நடந்து கொண்டு விட்டானா? கொஞ்ச நேரம் கதிகலங்கி போய்விட்டோம் என்றார். ஆம் தளபதி, இவருடைய ஏச்சை என்னால் பொறுக்க முடியவில்லை. இலங்கையில் யுத்தம் நடக்கிறது என்றார்களே, யுத்தம் எங்கே யுத்தம் எங்கே என்று கேட்டு என்னை துளைத்தெடுத்து விட்டார். இதோ யுத்தம் என்று காட்டினேன். இவ்வாறு இளவரசர் கூறியதும் சுற்றியிருந்தவர்கள் அனைவரும் மறுபடியும் ஆரவாரம் செய்தார்கள். சேனாதிபதி வந்தியத்தேவனுடைய அருகில் வந்து அவனுடைய முதுகில் தட்டி கொடுத்தார். அப்பனே, இந்த மாதிரி கத்தி சண்டை பார்த்து எத்தனையோ நாளாயிற்று. இளவரசருக்கு சரியான துணைவன்னி. சில சமயம் அவருக்கு இப்படித்தான் திடீர் திடீரென்று தோள் தினவெடுக்கும். குஞ்சரமல்லன் என்று பெயர் பெற்ற பராந்தக சக்கரவர்த்தியின் வம்சத்தில் பிறந்தவர் அல்லவா? அவருடன் நேருக்கு நேர் நின்று சண்டை பிடிக்க முடியாதவர்கள் அவருடன் நெடுநாள் சிநேகிதமாய் இருக்க முடியாது என்றார். இதற்குள் இளவரசர் பார்த்திபேந்திர பல்லவரின் சமீபமாக சென்று, ஐயா, தாங்கள் என்னை தேடி வந்திருக்கிறீர்கள் என்று கேள்விப்பட்டேன். தங்களை சந்திப்பதற்காகவே விரைந்து வந்தேன். காஞ்சியில் தமையனார் சௌக்கியமா? என் பாட்டனார் எப்படி இருக்கிறார் என்று கேட்டார். தமையனாரும் பாட்டனாரும் தங்களுக்கு மிகவும் முக்கியமான செய்தி அனுப்பியிருக்கிறார்கள். இலங்கைக்கு வந்து தங்களை கண்டுபிடிப்பதற்கே 4-5 தினங்கள் ஆகிவிட்டன. இனி ஒரு கணமும் தாமதிப்பதற்கில்லை என்று பார்த்திபேந்திரன் கூறுவதற்குள் இளவரசர், முக்கியமான காரியம் இல்லாவிட்டால் தாங்களே புறப்பட்டு வருவீர்களா? இனி ஒரு கணமும் தாமதிக்க வேண்டியதில்லை. இப்போதே செய்தியை தெரிவிக்க வேண்டும் என்றார். அதற்குள் அவர்கள் சமீபத்தில் வந்த சேனாபதி பெரிய வேளார், நடுச்சாலையில் இத்தனை பேருக்கு நடுவிலே ஒன்றும் பேச முடியாது. அதோ ஒரு பாழும் மண்டபம் தெரிகிறதே, அங்கே போகலாம். நல்ல வேளையாக இந்த இலங்கையில் பாழும் மண்டபத்துக்கு குறைவு கிடையாது என்றார்.
சாலைக்கு அப்பால் கொஞ்ச தூரத்தில் இருந்த பாழும் மண்டபத்தை நோக்கி அனைவரும் போனார்கள். அத்தியாயம் 40. மந்திர ஆலோசனை. போகும்போது வந்தியத்தேவன் ஆழ்வார்க்கடியானை நெருங்கி, இது என்ன இளவரசர் இப்படி செய்கிறார்? அன்று திடீரென்று குத்துச்சண்டை போட்டார், இன்று கத்திச்சண்டையில் இறங்கினார். சொல்லிவிட்டாவது சண்டையை ஆரம்பிக்க கூடாதா? இளவரசருடைய சிநேகிதம் மிகவும் ஆபத்தாயிருக்கும் போலிருக்கிறதே என்றான். இளவரசர் இதை கேட்டுக்கொண்டே அவர்கள் பக்கத்தில் வந்துவிட்டார். ஆமையா, என்னுடைய சிநேகிதம் மிகவும் ஆபத்தானதுதான். நேற்று இரவே அது உமக்கு தெரிந்திருக்குமே. ஆபத்துக்கு உள்ளாகாமல் இருக்க வேண்டுமானால் நான் இருக்கும் இடத்திலிருந்து குறைந்தது 10 காத தூரத்தில் இருக்க வேண்டும் என்றார். இளவரசே, அதற்காக நான் சொல்லவில்லை. தங்கள் பக்கத்திலிருந்து எந்தவித ஆபத்துக்கும் உட்படுவதற்கு நான் சித்தமாய்த்தான் இருக்கிறேன். ஆனால் நீங்கள் இப்படி திடீர் திடீரென்று... வந்தியத்தேவன் இப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் போதே ஆழ்வார்க்கடியான் குறுக்கிட்டு, இது தெரியவில்லையா தம்பி? எதிரே வருகிறவர்கள் யார் என்று தெரிந்து அதற்கு தக்கபடி காரியம் செய்வதற்காக இளவரசர் இந்த உபாயத்தை கையாண்டார். வருகிறவர்கள் யாராயிருந்தாலும் கத்திச்சண்டையை கண்டால் கொஞ்சம் நின்று பார்ப்பார்கள் அல்லவா என்றான். அதை கேட்ட இளவரசர், திருமலை சொல்வதும் சரிதான். என்னுடைய ஜாதக விசேஷமும் ஒன்று இருக்கிறது. என்னுடன் யாராவது சிநேகமாயிருந்தால் அவர்களுக்கு மற்றவர்களின் அசூயையும் பகைமையும் நிச்சயம் கிடைக்கும். அதற்காக நான் யாருடைய சிநேகிதத்தையாவது விரும்பினால் அவர்களுடன் அடிக்கடி சண்டை பிடிப்பது வழக்கம். இதை பொருட்படுத்தாதவர்கள்தான் என்னுடைய சிநேகிதர்களாய் இருக்க முடியும் என்றார். அப்படியானால் சரி, இனிமேல் தாங்கள் சண்டையை ஆரம்பிப்பதற்கு காத்திராமல் நானே ஆரம்பித்து விடுகிறேன். இளவரசே, தங்களுக்கு செய்தி கொண்டு வந்த நான் ஒரு முக்கியமான செய்தியை சொல்ல மறந்துவிட்டேன். அதை இப்போது சொல்லிவிட விரும்புகிறேன். தாங்கள் கேட்க விரும்பாவிட்டால் மறுபடியும் கத்தியை எடுங்கள் என்றான் வந்தியத்தேவன். வேண்டாம், செய்தியை சொல்லுங்கள், கேட்கிறேன். நம்மை சுற்றி நின்ற கூட்டத்தில் ஒரு பெண் கையில் காம்புள்ள குமுத மலருடன் நின்று கொண்டிருந்தாளே, அவளுடைய கண்வீச்சுக்கு நான் தோற்றுவிட்டேன் என்று கூட தாங்கள் சொல்லவில்லையா? அந்த பெண் யார் தெரியுமா என்று கேட்டான். தெரியாதே, அவளை நான் நன்றாக பார்க்கவில்லை. பார்க்கும் வழக்கமும் எனக்கு கிடையாது என்றார் இளவரசர். இளவரசே, அவள்தான் தங்களுக்கு ஒரு செய்தி சொல்லி அனுப்பினாள். ஆனால் நான் சொல்ல தவறிவிட்டேன். எப்படி சொல்வது? தங்களை சந்தித்ததிலிருந்து தங்களுடன் துவந்த யுத்தம் செய்வதற்கும் தலையில் வீடு இடிந்து விழாமல் தப்புவதற்கும் சரியாயிருக்கிறதே. ஆகையால் சொல்ல சரியான சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. திடீரென்று அந்த பெண்ணை பார்த்தபோது அவள் கூறிய செய்தியை சொல்லவில்லை என்ற நினைவு வந்தது. அப்போது சிறிது அசந்து விட்டேன். அந்த சமயம் பார்த்து நீங்கள் என் கத்தியை தட்டிவிட்டீர்கள் என்றான். போகட்டும், அந்த பெண் யார்? அவள் எதற்காக எனக்கு செய்தி சொல்லி அனுப்ப வேண்டும் என்றார் இளவரசர். ஐயா, அவள்தான் பூங்குழலி என்றான் வந்தியத்தேவன். அழகான பெயர், ஆனால் நான் கேள்விப்பட்டதில்லை என்றார் இளவரசர். ஐயா, சமுத்திரகுமாரி என்ற பெயர் நினைவிருக்கிறதா என்று கேட்டான் அவன். சமுத்திரகுமாரி, சமுத்திரகுமாரி, அப்படி ஒரு பெயரும் எனக்கு நினைவில்லையே. அவளை பார்த்ததாக கூட ஞாபகம் இல்லையே என்றார் இளவரசர். தயவு செய்து கொஞ்சம் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். தங்களுக்கு நினைவில்லை என்றால் அந்த பெண்ணின் நெஞ்சு உடைந்துவிடும். கோடிக்கரையில் தாங்கள் மரக்கலத்தில் ஏறுவதற்கு சித்தமாயிருந்தீர்கள். அச்சமயம் ஒரு பெண் தன்னந்தனியாக படகு விட்டு கொண்டு கடலிலிருந்து கரைக்கு வந்தாள். தாங்கள் அவளை வியப்புடன் பார்த்து கொண்டிருந்தீர்கள். அவளும் நீங்கள் எல்லாரும் யார் என்று தெரிந்து கொள்வதற்காக நீங்கள் நின்ற இடத்திற்கு சமீபமாக வந்தாள். இந்த பெண் யார் என்று தாங்கள் கலங்கரை விளக்க தலைவரை கேட்டீர்கள். இவள் என் குமாரி என்றார் அவர். தாங்கள் உடனே, ஓஹோ, உமது குமாரியா? சமுத்திரகுமாரி என்றல்லவா நினைத்தேன் என்றீர்கள். அதை அந்த பெண் மறக்காமல் நினைவு வைத்துக் கொண்டிருக்கிறாள். அந்த பெண்ணின் உதவியினால்தான் நான் கடல் கடந்து இலங்கைக்கு வர முடிந்தது என்றான். நீர் சொன்ன பிறகு எனக்கும் லேசாக கொஞ்சம் நினைவுக்கு வருகிறது. ஆனால் கோடிக்கரை சமுத்திரகுமாரிக்கு இங்கே அனுராதபுரத்துக்கு சமீபத்தில் என்ன வேலை? இவர்களுடன் எதற்காக அவள் வந்திருக்கிறாள்? ஒருவேளை உம்மை தேடிக்கொண்டா என்று கேட்டார் இளவரசர். இல்லை இளவரசே, அப்படி ஒரு நாளும் இருக்காது. என்னை தேடி வர நியாயமில்லை. யாரையாவது தேடி வந்திருந்தால் அது தங்களை தேடித்தான் இருக்க வேண்டும். ஆனால் எதற்காக என்று எனக்கு தெரியாது என்றான் வந்தியத்தேவன். பேசிக்கொண்டே அவர்கள் பாழடைந்த மண்டபத்தை அடைந்தார்கள். சுற்றிலும் ஓங்கி வளர்ந்திருந்த மரங்கள் அந்த மண்டபத்துக்கு ஓரளவு நிழலை அளித்திருந்தன. மண்டபத்தின் மத்தியில் ஒரு மேடான பீடமும் இருந்தது. அங்கே சென்று இளவரசரும் சேனாதிபதியும் பார்த்திபேந்திரனும் அமர்ந்தார்கள். வந்தியத்தேவனும் ஆழ்வார்க்கடியானும் சற்று தள்ளி நின்றார்கள். இன்னொரு பக்கத்தில் ஒரு தூணின் மறைவில் பூங்குழலி நின்று கொண்டிருந்தாள். அங்கிருந்தபடியே
அவள் இளவரசரையும் வந்தியத்தேவனையும் பார்க்க முடிந்தது. இளவரசர் பார்த்திபேந்திரனை பார்த்து, என் தமையனாரும் பாட்டனாரும் என்ன செய்தி சொல்லி அனுப்பியிருக்கிறார்கள்? கேட்க ஆவலாயிருக்கிறேன் என்றார். இளவரசே, சோழ சாம்ராஜ்யம் பெரிய அபாயத்துக்குள்ளாகி இருக்கிறது. இது தங்களுக்கு தெரிந்திருக்கும். பெரிய அதிகாரங்களில் உள்ளவர்கள் துரோகிகளாகிவிட்டார்கள். சக்கரவர்த்திக்கும் பட்டத்து இளவரசருக்கும் தங்களுக்கும் விரோதமாக சதி செய்ய தொடங்கிவிட்டார்கள். தங்கள் தமையனாருக்கு பட்டம் இல்லை என்று சொல்லிவிட்டு சிவபக்தி வேஷதாரியான மதுராந்தகனுக்கு பட்டம் கட்டுவது என்று தீர்மானித்திருக்கிறார்கள். பழுவேட்டரையர்களும் சம்புவரையர்களும் இரட்டைக்குடை ராஜாளியாரும் மழவாடி மழவரையரும் மற்றும் இவர்களைப் போன்ற வேறு பல துரோகிகளும் இந்த கூட்டுச்சதியில் சேர்ந்திருக்கிறார்கள். ஆனால் இவர்களுடைய முயற்சியை பற்றி நாம் சிறிதும் கவலைப்பட வேண்டியதில்லை. வடதிசை சைன்யமும் தென்திசை சைன்யமும் நமது வசத்தில் இருக்கின்றன. திருக்கோவலூர் மிலாடுடையாரும் கொடும்பாளூர் பெரிய வேளாரும் நம் பக்கம் இருக்கிறார்கள். இவர்களுடைய உதவிகளை கொண்டும் சைன்யத்தின் துணை கொண்டும் துரோகிகளின் சதியை ஒரு நொடியில் சின்னாபின்னப்படுத்தி விடலாம். ஆனால் எதிரிகளுக்கு அதிக காலம் இடம் கொடுத்து விடக்கூடாது. துரோகிகளின் சூழ்ச்சியை முளையிலேயே கிள்ளி எறிந்து விட வேண்டும். இப்படிப்பட்ட நிலைமை ஏற்பட்டிருப்பதை முன்னிட்டு தங்களை உடனே காஞ்சிக்கு அழைத்து வரும்படியாக தங்கள் தமையனாரும் பாட்டனாரும் என்னை அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இச்சமயத்தில் நீங்கள் சகோதரர்கள் இருவரும் பிரிந்திருக்க கூடாது என்றும் ஒரே இடத்தில் இருப்பது மிக அவசியம் என்றும் தங்கள் பாட்டனார் கருதுகிறார். இன்னும் தங்கள் தமையனாரின் உள்ளத்தில் இருப்பதையும் சொல்லிவிட விரும்புகிறேன். அவருக்கு ஒரே இடத்திலிருந்து ராஜ்யம் ஆளுவதில் விருப்பமில்லை. கடல் கடந்த நாடுகளுக்கெல்லாம் கப்பலேறி செல்ல வேண்டும் என்றும் அந்த நாடுகளை எல்லாம் வென்று சோழர் புலிக்கொடியை பறக்க விட வேண்டும் என்றும் அவர் துடிதுடித்துக் கொண்டிருக்கிறார். வடநாட்டு படையெடுப்புக்கு பழுவேட்டரையர்கள் முட்டுக்கட்டை போட்டதிலிருந்து அவருடைய போர் வெறி 1க்கு 10 மடங்கு ஆகியிருக்கிறது. ஆகையால் தாங்கள் காஞ்சி வந்து சேர்ந்ததும் தஞ்சைக்கு படையெடுத்து சென்று சதிகாரர்களை எல்லாம் ஒழித்துவிட்டு சோழ சிம்மாசனத்தில் தங்களை அமர்த்தி முடிசூட்டிவிட்டு. இத்தனை நேரமும் கவனத்துடனும் மரியாதையுடனும் கேட்டு வந்த இளவரசர் இப்போது தன் செவிகளை கையால் மூடிக்கொண்டு, வேண்டாம், அத்தகைய விபரீத வார்த்தைகளை சொல்லாதீர்கள். சோழ சிம்மாசனத்துக்கும் எனக்கும் வெகு தூரம் என்றார். தங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் நான் சொல்லவில்லை. ஆனால் அதுதான் தங்களுடைய தமையனாரின் இஷ்டம். நீங்கள் சகோதரர்கள் இருவரும் இதை பற்றி விவாதித்து தீர்த்து கொள்ள வேண்டியது. ஆனால் சதிகாரர்களை ஒழிப்பதில் 2 பேரும் ஒன்றுபட வேண்டியது அவசியம். உடனே தாங்கள் காஞ்சிக்கு புறப்பட்டு வாருங்கள். பழுவேட்டரையர்களையும் சம்புவரையர்களையும் பூண்டோடு அழிப்போம். சிவபக்தி வேஷதாரியான மதுராந்தகனை சிவலோகத்துக்கே அனுப்பி வைப்போம். பிறகு தாங்களும் தங்கள் தமையனாரும் யோசித்து உசிதம் போல் முடிவு செய்யுங்கள் என்றான் பார்த்திபேந்திரன். ஐயா, எல்லாம் நாமே முடிவு செய்ய வேண்டியதுதானா? என் தந்தை சக்கரவர்த்தியின் விருப்பம் என்னதென்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டாமா? ஒருவேளை தாங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறீர்களா? என் தமையனாருக்கு தந்தையிடமிருந்து ஏதாவது அந்தரங்க செய்தி வந்ததா என்று கேட்டார் இளவரசர். இளவரசே, இந்த சந்தர்ப்பத்தில் உண்மையை சொல்ல வேண்டியது அவசியம். தங்களின் தந்தையின் விருப்பத்தை இச்சமயம் அறிந்து கொள்வது இயலாத காரியம். சக்கரவர்த்தி இப்போது சுதந்திரமாயில்லை. பழுவேட்டரையர்களின் சிறையில் இருக்கிறார். அவர்களுடைய அனுமதியின்றி யாரும் சக்கரவர்த்தியை பார்க்க முடியாது, பேசவும் முடியாது. இந்த நிலையில் அவருடைய விருப்பத்தை தெரிந்து கொள்வது எப்படி? தந்தையை காஞ்சிக்கு வர சொல்வதற்காக தங்கள் தமையனார் பெருமுயற்சி செய்தார். காஞ்சியில் பொன் மாளிகை கட்டினார். சக்கரவர்த்தி அங்கே விஜயம் செய்து கிரகப்பிரவேசம் செய்ய வேண்டும் என்று அழைப்பு அனுப்பினார். ஆனால் சக்கரவர்த்தியிடமிருந்து மறு ஓலை வரவில்லை என்றான் பார்த்திபேந்திரன். என் தந்தை நோய்வாய்ப்பட்டிருப்பது, நடக்க முடியாதவராயிருப்பது தெரிந்த விஷயம்தானே என்றார் இளவரசர். இளவரசே, தங்கள் தந்தை 3 உலகங்களின் சக்கரவர்த்தி. காஞ்சிக்கு காலால் தான் நடந்து வர வேண்டுமா? யானைகள் குதிரைகள் இல்லையா? வண்டி வாகனங்கள் இல்லையா? தங்க ரதங்களும் முத்துச்சிவிகைகளும் இல்லையா? தலையால் சுமந்து கொண்டு வருவதற்கு முடிசூடிய சிற்றரசர்கள் 1000 10,000 பேர் போட்டி போட்டுக்கொண்டு வரமாட்டார்களா? காரணம் அதுவன்று. பழுவேட்டரையர்களின் துரோகம்தான் காரணம். தஞ்சை அரண்மனை இப்போது சக்கரவர்த்தியின் சிறையாக மாறிவிட்டது. இளவரசே, தங்கள் தந்தையின் உயிரை காப்பாற்ற விரும்பினால் உடனே புறப்பட்டு வாருங்கள் என்றான் பார்த்திபேந்திரன். இந்த வார்த்தைகள் இளவரசரின் உள்ளத்தை கலக்கிவிட்டன என்பது நன்றாக தெரிந்தது. அவருடைய களை பொருந்திய முகத்தில் முதலாக கவலை குறி தென்பட்டது. சிறிது நேர சிந்தனைக்கு பிறகு சேனாதிபதியின் முகத்தை ஏறிட்டு பார்த்தார் அவர். தளபதி, தங்களுடைய யோசனை என்ன?
சில நாளைக்கு முன்பு முதல் மந்திரி அனிருத்த பிரம்மராயர் வந்திருந்தார். அவர் என் தந்தையின் மதிப்புக்கும் அந்தரங்க அபிமானத்துக்கும் உரியவர். அவர் என்னை இலங்கையிலேயே சில காலம் இருக்கும்படி யோசனை சொன்னார். தாங்களும் அதை ஆமோதித்தீர்கள். இங்கே சண்டை ஒன்றும் நடக்கவில்லையே, நான் எதற்கு இங்கே இருக்க வேண்டும் என்று கேட்டதற்கு சமாதானம் சொன்னீர்கள். முதன் மந்திரி திருமலையிடமும் அதே யோசனையைத்தான் சொல்லி அனுப்பியிருக்கிறார். என்னுடைய தமக்கு இளைய பிராட்டியிடம் எனக்கு எவ்வளவு மதிப்பு உண்டு என்பது தங்களுக்கு தெரியும். அவரிட்ட கோட்டை நான் தாண்ட மாட்டேன் என்பதும் தெரியும். இலங்கைக்கு அவர் வர சொல்லித்தான் வந்தேன். இளைய பிராட்டி இதோ இந்த வானர் குலத்து வீரனிடம் ஓலை அனுப்பியிருக்கிறார். ஒரு விதத்தில் என் தமக்கையின் செய்தியும் பார்த்திபேந்திரர் கூறியதை ஒட்டியே இருந்தது. ஆனால் உடனே புறப்பட்டு பழையாறைக்கு வரும்படி அவர் எழுதி அனுப்பியிருக்கிறார். என் தமையனாரோ காஞ்சிக்கு வரும்படி இவரிடம் கூறி அனுப்பியுள்ளார். சேனாதிபதி, தற்போது தங்களுடைய கருத்து என்ன என்று கேட்டார் இளவரசர். இளவரசே, இன்று காலை வரையில் தாங்கள் இந்த இலங்கை தீவிலேயே இருக்க வேண்டும் என்ற கருத்துடனே தான் நானும் இருந்தேன். நேற்று இரவு கூட நெடுநேரம் இவருடன் விவாதித்துக் கொண்டிருந்தேன். ஆனால் அதிகாலையிலே அதோ நிற்கிறாளே அந்த பெண் வந்து சொன்ன ஒரு செய்தி என்னுடைய கருத்தை மாற்றியது. தாங்கள் உடனே காஞ்சிக்கு போக வேண்டியது அவசியம் என்று இப்போது எனக்கு தோன்றுகிறது என்றார் இலங்கை சேனாதிபதி. தூண்மறைவிலே நின்று தன்னை கடைக்கண்ணால் பார்த்து கொண்டிருந்த பூங்குழலியின் மீது இளவரசர் தன் பார்வையை செலுத்தினார். அபிமன்யுவை நாலாபுரமும் பகைவர்கள் தாக்கி கொன்றதாக கேள்விப்பட்டிருக்கிறேன். என்னை நாலாபுரம் இருந்து வரும் செய்திகளை கொன்றுவிடும் போலிருக்கிறது என்று இளவரசர் சொல்லிக் கொண்டார். அந்த பெண் என்னதான் செய்தி கொண்டு வந்திருக்கிறாள் என்று கேட்டார். அவளே சொல்லட்டும் என்றார் பெரிய வேளார். பூங்குழலி தயங்கி தயங்கி நடந்து வந்தாள். இளவரசருக்கு முன்னால் வந்து நின்றாள். 4 பக்கமும் திரும்பி பார்த்தாள். சேனாதிபதியை பார்த்தாள், பார்த்திபேந்திரனை பார்த்தாள். சற்று தூரத்தில் நின்ற வந்தியத்தேவனையும் ஆழ்வார்க்கடியானையும் பார்த்தாள். இளவரசரின் முகத்தை மட்டும் அவளால் ஏறிட்டு பார்க்க முடியவில்லை. பெண்ணே, சொல் சீக்கிரம் என்றார் சேனாதிபதி. பூங்குழலி ஏதோ சொல்ல முயன்றாள். ஆனால் வார்த்தைகள் வரவில்லை. அதை பார்த்த இளவரசர், ஆஹா, இந்த உலகமே ஊமை மயமாகிவிட்டது போல் காண்கிறது என்றார். அவ்வளவுதான். பூங்குழலி தன் கண்ணிமைகளை உயர்த்தி ஒரு தடவை, ஒரு கணத்திலும் சிறிய நேரம் இளவரசரை நோக்கினாள். அதற்குள் அந்த கண்களில் கண்ணீர் ததும்பி வழிய ஆரம்பித்து விட்டது. உடனே அங்கிருந்து ஓட்டம் பிடித்தாள். ஓடிப்போய் தூரத்தில் வளர்ந்திருந்த மரங்களுக்கிடையில் மறைந்தாள். எல்லாரும் வியப்புடன் அதையே பார்த்து கொண்டு நின்றார்கள். வந்தியத்தேவன் முன்வந்து, ஐயா, இவள் முன்னொரு தடவை இப்படித்தான் ஓடினாள். நான் தொடர்ந்து போய் பிடித்து கொண்டு வருகிறேன் என்றான். அப்படியே செய். ஆனால் அதற்குள் அவள் கொண்டு வந்த செய்தி என்ன என்பதை சேனாதிபதி சொல்லட்டும் என்றார் இளவரசர். அதற்கு சேனாதிபதி, அதை 2 வார்த்தைகளில் சொல்லிவிடலாம். இளவரசே, தங்களை சிறைப்படுத்தி கொண்டு வருவதற்காக பழுவேட்டரையர்கள் 2 பெரிய மரக்கலங்களையும் அவை நிறைய போர் வீரர்களையும் அனுப்பியிருக்கிறார்கள். மரக்கலங்கள் தொண்டமான் ஆற்று கால்வாயில் புகுந்து மறைவான இடத்திலே வந்து நிற்கின்றன என்றார். அத்தியாயம் 41. அதோ பாருங்கள். சேனாதிபதி பூதி விக்ரமகேசரி கூறிய செய்தியை கேட்டதும் இளவரசரின் முகத்தில் புன்னகை அரும்பியது. கடைசியாக என் உள்ளத்தின் போராட்டத்துக்கு ஒரு முடிவு வந்துவிட்டது போல் தெரிகிறது என்று மெல்லிய குரலில் தனக்கு தானே பேசிக்கொள்வது போல் சொல்லிக் கொண்டார். அதை கேட்ட பார்த்திபேந்திரன் கொதித்தெழுந்தான். சேனாதிபதி, என்ன சொன்னீர்? இது உண்மைதானா? இதை ஏன் இதுவரையில் என்னிடம் சொல்லவில்லை? இந்த பித்துக்குளி பெண்ணை நீர் நம்முடன் கட்டி எடுத்து வந்ததற்கு காரணம் இப்போதல்லவா தெரிகிறது. மறுபடியும் கேட்கிறேன், பழுவேட்டரையர்கள் இளவரசரை சிறைப்படுத்தி வர கப்பல்களை அனுப்பியிருப்பது உண்மையா என்று கேட்டான். ஆமையா, இந்த பெண் கண்ணால் பார்த்ததாகவும் காதால் கேட்டதாகவும் கூறுவதை நம்புவதாயிருந்தால் அது உண்மைதான் என்றார் சேனாதிபதி. ஆஹா, அந்த கிழவர் திருக்கோவலூர் மிலாடுடையார் கூறியது உண்மையாயிற்று. பழுவேட்டரையர்களை உள்ளபடி உணர்ந்தவர் அவர்தான். சேனாதிபதி, இந்த செய்தியை அறிந்த பிறகும் ஏன் சும்மா இருக்கிறீர்கள்? நாடு நகரமெல்லாம் போற்றும் இளவரசரை, ஆதித்த கரிகாலருடன் பிறந்த அருள்மொழிவர்மரை இந்த அற்பர்களாகிய பழுவேட்டரையர்கள் சிறைப்படுத்தி வர ஆட்களை அனுப்பும்படி ஆகிவிட்டதா? இனியும் என்ன யோசனை? உடனே படைகளுடன் புறப்பட்டு சென்று இளவரசரை சிறைப்படுத்த வந்தவர்களை அழித்து இந்த இலங்கை தீவிலேயே அவர்களுக்கு சமாதியை எழுப்புவோம். பிறகு நாம் போட்ட திட்டத்தின்படி காரியத்தை நடத்துவோம். கிளம்புங்கள், இன்னும் ஏன் தயக்கம் என்று பார்த்திபேந்திரன் பொறி பொறித்து கொட்டினான். சேனாதிபதி பூதி விக்ரமகேசரி அவனை பார்த்து, பார்த்திபேந்திரா, நீ இப்படி துடிப்பாய் என்று எண்ணிதான்
அந்த பெண் கொண்டு வந்த செய்தியை உன்னிடம் முதலிலேயே சொல்லவில்லை. நன்றாக யோசித்து செய்ய வேண்டிய காரியம். அவசரப்படுவதில் பயனில்லை என்றார். அப்போது இளவரசர், சேனாதிபதியின் மனதில் உள்ளதையும் தெரிந்து கொள்ளலாமே. ஐயா, தாங்கள் எதை பற்றி யோசிக்க வேண்டும் என்கிறீர்கள் என்று எந்தவித படபடப்புமின்றி நிதானமாக கேட்டார். உடனே சேனாதிபதி, தங்களை சிறைப்படுத்துவதற்கு இந்த வார்த்தையை சொல்லவும் என் வாய் கூசுகிறது. ஆனாலும் சொல்ல வேண்டியிருக்கிறது. தங்களை சிறைப்படுத்த வந்திருப்பவர்கள் சக்கரவர்த்தியின் கட்டளையோடு வந்திருந்தால் நாம் என்ன செய்வது? அப்போதும் அவர்களை எதிர்த்து போரிடுவதா என்று கேட்டார். இதை கேட்ட பார்த்திபேந்திரன் கடகடவென்று சிரித்துவிட்டு, அழகாயிருக்கிறது தங்கள் வார்த்தை. சக்கரவர்த்தி சொந்தமாக கட்டளை போடும் நிலையில் இருக்கிறாரா? அவரையேதான் பழுவேட்டரையர்கள் சிறையில் வைத்திருக்கிறார்களே என்றான். இந்த சமயத்தில் வந்தியத்தேவன் குறுக்கிட்டு, பல்லவ தளபதி கூறுவது முற்றும் உண்மை. நானே என் கண்களால் பார்த்தேன். சக்கரவர்த்தியை சிறையில் வைத்திருப்பது போலத்தான் வைத்திருக்கிறார்கள். அவர்களுடைய விருப்பமின்றி யாரும் சக்கரவர்த்தியை பார்க்க முடியாது, பேச முடியாது. நான் ஒரு வார்த்தை சொல்ல துணிந்ததற்காக என்னை அவர்கள் படுத்திய பாட்டை நினைத்தால், அப்பா, சின்ன பழுவேட்டரையரின் இரும்பு கை பற்றிய இடத்தில் இன்னும் எனக்கு வலிக்கிறது என்று கூறி தன்னுடைய மணிக்கட்டை தடவிக்கொண்டான். அப்படி சொல் வல்லவரையா, உன்னை என்னவோ என்று நினைத்தேன். இளவரசருக்கும் சேனாதிபதிக்கும் இன்னொரு முறை நன்றாக எடுத்துச் சொல் என்றான் பார்த்திபேந்திரன். உடனே இளவரசர், வேண்டாம், அவர் சொல்ல வேண்டியதையெல்லாம் ஏற்கனவே சொல்லிவிட்டார் என்று கூறி வந்தியத்தேவனை பார்த்து, ஐயா, நீர் அந்த பெண்ணை போய் அழைத்து வருவதாக சொன்னீரே, ஏன் இங்கேயே நின்று கொண்டிருக்கிறீர்? அவள் கொண்டு வந்த செய்தியை அவள் வாய்மொழியாகவே விவரமாக கேட்கலாம். கொஞ்சம் கிறுக்கு பிடித்த பெண் போல தோன்றுகிறது. எப்படியாவது நல்ல வார்த்தை சொல்லி அவளை இங்கே அழைத்து வாருங்கள் என்றார். போகிறேன் இளவரசே, போய் அழைத்து வருகிறேன். பழுவேட்டரையர்களிடம் தாங்கள் சிறைப்படுவது என்பதை மட்டும் என்னால் சகிக்க முடியாது. என் உடம்பில் உயிர் இருக்கும் வரை அது நடக்காத காரியம் என்று சொல்லிக்கொண்டே வந்தியத்தேவன் சென்றான். சேனாதிபதி, தங்களுடைய கருத்து என்னவென்று சொல்லவில்லையே என்று அருள்மொழிவர்மர் கேட்டார். என்னுடைய கருத்து இதுதான். பழுவேட்டரையர்கள் அனுப்பியிருக்கும் ஆட்களை தாங்கள் சந்திக்க கூடாது. பார்த்திபேந்திரன் கொண்டு வந்திருக்கும் கப்பலில் ஏறி தாங்கள் உடனே காஞ்சிக்கு போய்விடுங்கள். நான் தஞ்சாவூருக்கு போகிறேன். அங்கே சக்கரவர்த்தியை நேரில் பார்த்து உண்மை நிலையை தெரிந்து கொள்கிறேன் என்று சேனாதிபதி கூறியதும், தஞ்சாவூருக்கு தாங்கள் போவது சிங்கத்தின் வாயில் தலையை கொடுப்பது போலத்தான். போனால் திரும்பி வரமாட்டீர்கள். அப்படியே அங்குள்ள பாதாள சிறையில் போய்விடுவீர்கள். சக்கரவர்த்தியை பார்க்கவும் தங்களால் முடியாது என்றான் பார்த்திபேந்திரன். என்ன வார்த்தை சொல்கிறாய்? என்னை சிறையில் அடைக்கக்கூடிய வல்லமை உள்ளவன் சோழ நாட்டில் எவன் இருக்கிறான்? சக்கரவர்த்தியை நான் சந்திக்க கூடாது என்று தடுக்கக்கூடிய ஆண்மை உள்ளவன் எவன் இருக்கிறான்? மேலும் அங்கே முதல் மந்திரி அனிருத்த பிரம்மராயர் இருக்கிறார் என்றார் சேனாதிபதி. பிரம்மராயர் இருக்கிறார், இருந்து என்ன பயன்? அவருக்கே சக்கரவர்த்தியை பார்க்க முடியவில்லையே. இதோ அவருடைய சிஷ்யன் நிற்கிறானே, அவன் என்ன சொல்கிறான் என்று கேட்டு பார்க்கலாமே. சேனாதிபதி ஆழ்வார்க்கடியானின் பக்கம் திரும்பி, திருமலை, ஏன் இப்படி மௌனமாக நிற்கிறாய்? சற்று முன்னால் இளவரசர் சொன்னது போல் நீயும் ஊமையாகிவிட்டாயா என்றார். உடனே ஆழ்வார்க்கடியான், என்னுடைய உண்மையான கருத்தை சொல்லட்டுமா? இளவரசர் அனுமதித்தால் சொல்கிறேன் என்று கூறியதும், தாராளமாக, மனதை விட்டு சொல் திருமலை என்று தைரியப்படுத்தினார் இளவரசர். இந்த இலங்கை தீவிலேயே மிக கடுமையான கட்டுக்காவல் உள்ள சிறைச்சாலை எது உண்டோ அதை கண்டுபிடித்து அதற்குள்ளே இளவரசரை அடைத்து போட வேண்டும். வெளியில் பலமான காவலும் போட வேண்டும் என்றான் ஆழ்வார்க்கடியான். இது என்ன உளறல் என்றார் சேனாதிபதி. விளையாட இதுதான சமயம் என்றான் பார்த்திபேந்திரன். நான் உளரவும் இல்லை, விளையாடவும் இல்லை. மனதில் உள்ளதை சொன்னேன். நேற்று இரவு இளவரசர் அனுராதபுரத்து வீதிகளின் வழியாக வந்து கொண்டிருந்தார். அவருடைய தலை மீது ஒரு வீட்டின் முன்முகப்பு இடிந்து விழுந்தது. பிறகு நாங்கள் அந்த பழைய மாளிகையில் போய் படுத்திருந்தோம். நல்ல வேளையாக ஒரு காரியத்தின் பொருட்டு எழுந்து போய்விட்டோம். சற்று நேரத்துக்கெல்லாம் அந்த வீடு தீப்பற்றி எரிந்தது. இவையெல்லாம் உண்மையா இல்லையா என்று இளவரசரையே கேளுங்கள் என்றான் ஆழ்வார்க்கடியான். சேனாதிபதியும் பார்த்திபேந்திரனும் இளவரசரை உற்று நோக்கினார்கள். அவருடைய முகபாவம் ஆழ்வார்க்கடியானுடைய கூற்றை உறுதிப்படுத்தியது. இந்த அபாயங்கள் எல்லாம் யாருக்காக நேர்ந்தவை என்று கேளுங்கள். என்னையோ அல்லது வந்தியத்தேவனையோ கொல்லுவதற்காக யாராவது வீட்டை கொளுத்துவார்களா என்று கேட்டான் ஆழ்வார்க்கடியான். பார்த்திபேந்திரன் உடனே துள்ளி குதித்து, இளவரசரை கொல்லுவதற்குத்தான் யாரோ முயற்சி செய்தார்கள். இதனால் இளவரசர் என்னுடன் காஞ்சிக்கு வரவேண்டிய அவசியம் உறுதிப்படுகிறது என்றான். கூடவே கூடாது. தங்களுடன் இளவரசரை அனுப்புவதை காட்டிலும் அவரை பழுவேட்டரையர்களிடமே பிடித்து கொடுத்து விடலாம் என்றான் ஆழ்வார்க்கடியான்.
வைஷ்ணவனே, என்ன சொன்னாய் என்று கூறிக்கொண்டே பார்த்திபேந்திரன் கத்தியை உருவினான். சேனாதிபதி அவனை கையமர்த்தி, திருமலை, ஏன் அப்படி சொல்லுகிறாய்? பார்த்திபேந்திர பல்லவர் சோழகுலத்தின் அருந்துணைவர் என்று உனக்கு தெரியாதா என்று கேட்டார். தெரியும் சேனாதிபதி, தெரியும். சிநேகம் இருந்துவிட்டால் மட்டும் போதுமா? நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அதற்கு மறுமொழி கோரச் சொல்லுங்கள். நாங்கள் முந்தா நாள் மாலை தம்பள்ளைக்கு அருகில் போய்க் கொண்டிருந்த போது இவருடன் 2 பேர் வருவதை பார்த்தோம். அந்த மனிதர்கள் யார், இப்போது அவர்கள் எங்கே என்று இவரை கேட்டுச் சொல்லுங்கள் என்றான் ஆழ்வார்க்கடியான். பார்த்திபேந்திர பல்லவன் சிறிது திடுக்கிட்டு போனான். கொஞ்சம் தயக்கத்துடனே கூறினான், திரிகோணமலையில் நான் அவர்களை சந்தித்தேன். இளவரசர் இருக்கும் இடத்தை எனக்கு காட்டுவதற்காக அவர்கள் அழைத்து வந்தார்கள். ஆனால் அனுராதபுரத்தில் திடீரென்று அவர்கள் மறைந்து விட்டார்கள். நீ எதற்காக இப்படி கேட்கிறாய் வைஷ்ணவனே? அவர்களை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா என்று கேட்டான். தெரியும். சோழர் குலத்தை அடியோடு ஒழித்துவிட சபதம் செய்திருப்பவர்களில் அவர்கள் இருவரும் முக்கியமானவர்கள் என்று எனக்கு தெரியும். நேற்று அனுராதபுரத்தில் அவர்கள்தான் இளவரசரை கொல்ல பார்த்தார்கள் என்று ஊகிக்கிறேன். ஆஹா, அதோ பாருங்கள் என்று ஆழ்வார்க்கடியான் சுட்டிக்காட்டினான். அவன் சுட்டிக்காட்டிய இடம் அம்மண்டபத்திலிருந்து சற்று தூரத்தில் இருந்தது. நெருங்கி படர்ந்திருந்த மரங்களுக்கு இடையில் ஒரு அழகிய பெண்ணும் இளம் வாலிபனும் நின்று பேசிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் வந்தியத்தேவனும் பூங்குழலியும் தான் என்பது ஊகிக்கக்கூடியதாய் இருந்தது. பேசிக்கொண்டே இருந்த வந்தியத்தேவன் சட்டென்று ஒரு சிறிய கத்தியை சுழற்றி வீசி எறிந்தான். கத்தி ஒரு புதரில் போய் விழுந்தது. உடனே வீல் என்று ஒரு குரலும் கேட்டது. அத்தியாயம் 41 முடிவடைந்தது. அடுத்த பகுதியில் அடுத்து வரும் அத்தியாயங்களை கேட்கலாம். நன்றி.